கர்த்தருடைய வார்த்தை, நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. ஏசாயா 53 அதிகாரம் 5வது வசனம். மூன்றாவதாக, சிலுவையின் மூலம் கிடைக்கும் நன்மைகள் என்னவென்றால், சமாதானத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். நமக்கு சமாதானத்தை தரும்படியாக தான் இயேசு கிறிஸ்து சிலுவையில் நமக்காக நம்முடைய பாவத்தின் நிமித்தம், நம்முடைய அக்கிரமத்தின் நிமித்தம், நம்முடைய மீறுதலின் நிமித்தம் அவர் அடிக்கப்பட்டு, காயப்பட்டு, நொறுக்கப்பட்டிருக்கிறார். ஏனென்றால் நமக்கு அவர் சமாதானத்தை கொடுக்கும்படியாக. இதை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் ஏதோ ஒரு காரியத்தின் நிமித்தம் உள்ளத்தில் ஒரு சமாதானம் இல்லாமல் இருக்கலாம். இயேசு கிறிஸ்து உங்களுக்கு மெய்யான சமாதானத்தை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். நீங்கள் இயேசுவிடம் ஆறுங்கள், இயேசுவிடம் எல்லாவற்றையும் உங்கள் காரியங்களை சொல்லுங்கள். இயேசு உங்களுக்கு மெய்யான சமாதானத்தை கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.